ஏற்பட்டிருக்குது மன்னார் ரவுண்ட போட்டு. இந்த விபத்துக்கான காரணம் இந்த கனரக வாகனம் இப்படி வரையலாம், இப்படி என்ன குறுக்க வரையலாம், இந்த கனரக வாகனம் அப்படி வரவும் இப்படி என்ன குறுக்க வரையலாம். பாதை வந்தது பிள்ளை, இது பாதை வந்தது பிள்ளை, இப்படி வரைய என்ன அந்த எடுங்க வீடியோ. பாதை வந்தது பிள்ளை, இந்த பெரிய வாகனம் எப்படி வரையலும். இங்க பாருங்க முழுக்க பிள்ளை, இந்த வாகனம் இப்படி வரணும். நேரம் வந்து முதல் இதுக்கு முதல் 5 வாகனம் போனது. இப்ப பாருங்க முழு பிள்ளை விபத்து. இவர் செத்திருந்த 6 பொறுப்பு. இப்ப விழுந்தவர் செத்திருந்த 6 பொறுப்பு. மரணம் ஏற்பட்டிருந்தா பாருங்க முழு பிள்ளை. இவர் எழுதணும். இப்ப இவரை அரெஸ்ட் பண்ண விடும். பாருங்க சட்டத்துறை சார்ந்தவர்கள் பாருங்க. இப்படி வரையலுமா இந்த வாகனம்? இப்படி வரையலுமா? அந்த வாகனத்தை நீட்டடுங்க. இந்த பெரிய வாகனம் ராங் சைட் வந்தது, ராங் சைட் ஆக்சிடென்ட் ஆகி இருக்குது. இது ராங் சைட், வாகனம் வந்து இந்த பெரிய வாகனம் ராங் சைட், ராங் சைட். இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு எல்லாம் நிறுத்துறதா சொல்லப்பட்டது. இந்த வாகனம் குறுக்கா போய் பாருங்க, ராங் சைட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகி இருக்கு. எப்படி ராங் சைட்ல வரையல இந்த பெரிய வாகனம்? ராங் சைட் இது, இப்படி வரையலாது, இப்படி இந்த வாகனம் வரையலாது. இப்படி இது வந்த இந்த வாகனம் வந்து ராங் சைட், இப்படி இந்த வாகனம் வரையலாது. இதுக்கு என்ன தண்டனை? வாகனம் வர வேண்டிய பாதை இது. இந்த படியா காட்டுங்க. வாகனம் வர வேண்டிய பாதை இது. இந்த வாகனம் வந்திருக்கிறது ராங் சைட். இந்த வாகனம் வந்து ராங் சைட்டால இந்த விபத்து நடந்தது. ஒருவேளை அவர் அடிபட்டவர் மரணமா இருந்தா வாகனம் வர வேண்டிய பாதை இது. இந்த பாதையால வர வேண்டிய இந்த வாகனம் मैं वाहने मेतन तमा एंडोन मैं वाहने के ना पारे वरता मैं पारे मेतन तमा एंडोन आइए नवांग நிறுத்தி வச்சிருக்க பாருங்க. ராங் சைட் வாகனம் வந்த முழுக்க ராங் சைட். காற்றாலை கம்பெனியோட வாகனம் ராங் சைட்ல வந்திருக்கு. இப்ப இதுக்கு என்ன முடிவு? இதுக்கு ராங் சைட்ல நிக்குது. எல்லாரும் பாருங்க, வாகனம் ராங் சைட்ல நிக்குது. இந்த வாகனத்தை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். இந்த வாகனத்தை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். வரக்குள்ள மட்டும் பாதுகாப்போட வருது. வரக்குள்ள மட்டும் பாதுகாப்போட வருது. வரும்போது அவ்வளவு வாகனமும் வரும்போது முழு பாதுகாப்போட வருது. போகும்போது அடிபட்டு செத்தா. இப்ப அடிபட்டது இல்ல, கண்ணுக்கு முன்னால ஆக்சிடென்ட் நடந்தது. கண்ணுக்கு முன்னால ஆக்சிடென்ட் நடந்தது. பாருங்க பாருங்க ராங் சைட். இந்த நிக்கு ராங் சைட்ல நிக்குது. கண்ணால பாருங்க, கண்ணால பாருங்க, லைவ்ல போகுது. ராங் சைட்ல நிக்குது. உயிருக்கு உத்தரவாதமே இல்ல. வாரம் அடிபட்டானே செத்தானே தண்டவாட்டுல போறான். என்ன வேகத்துல வந்தான் தெரியுமா? என்ன வேகத்துல வந்து இதான் அந்த சாப்பாட்டி வாகனம். என்ன வேகத்துல வந்தது? சாப்பாட்டி தாங்க வாகனம் இதுதான். என்ன வேகத்துல வந்தது பாருங்க. சாப்பாட்டியை இறக்கிட்டு இங்க திரும்பியும் கொண்டுட்டு போறதா பிளான். என்ன செய்ய போறாங்க? இதுக்கு என்ன செய்ய போறாங்க? விபத்து நடந்திருக்குது. இது அச்சு. இது உண்மையா மனுஷர் போகவே மேலாது இல்லாம அந்த அந்த நாங்க பாதையை ஒன்றும் மறிக்கல. இதை மட்டும் வீடியோ எடுக்கிறோம். சட்டத்தை நாங்க மதிக்கிறோம். கடமைகளை நாங்க சட்டத்தினுடைய கடமையை நாங்க மதிக்கிறோம். நம்பர் அஞ்சு மணிக்கு வந்ததோ உங்களுக்கு
என்ன நடவடிக்கை எடுப்பாருன்னு பார்ப்போம். பாருங்க, ரோங் சைட்ல வந்து அந்த பைக்காரர்களை மோதி ரோங் சைட்ல அப்படியே நிக்குது. இவங்க வந்த சைடும் பிள்ளை வரும்போது பாதுகாப்போட வரக்கூடிய வாகனம் போகும்போது அடிச்சு விழுத்திட்டு போகுது ரோங் சைட்ல. இது சரியா பிள்ளையா? இது நியாயத்தை தான் கேட்கிறோம், நியாயத்தை தான் கேட்கிறோம். இந்த காத்தாடிக்காரங்களுக்கு அறிவும் இல்ல, மூளையும் இல்ல, ஒன்றும் இல்ல. காத்தாடிக்காரன் சாவப்பட்டிக்காரன்.